கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசாயா 33வது அதிகாரம் 17வது வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். என கருமையானவர்களே, உன் கண்கள் ராஜாவை காணும். இந்த ராஜா யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கண்கள் ராஜாவை காணும். அது மட்டுமல்ல, தூரத்தில் உள்ள தேசம் என சீயோன் பர்வதம். நம்ம இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்துவிட்டு நாம் செல்ல வேண்டிய இடம்தான் சீயோன் பர்வதம். ஆகவே இப்போவே உன்னுடைய கண்கள் ராஜாவாகி என் ஆண்டவராகி இயேசுவை பார்க்க வேண்டுமானால் நீ இயேசுவோடு கூட நெருங்கி நடக்க வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்தில் போராடுகிறான். மோசையோடு கூட தேவன் பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அந்த வைராக்கியம் நம்மகிட்ட வரணும். நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி போராட ஆரம்பிங்க. என்னோடு கூட என் இயேசு பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதற ஆரம்பிங்க. அப்பொழுது உன் ராஜாவை உன் கண்கள் காண ஆரம்பிக்கும். எப்படி காணுமா? அவர் மகிமை பொருந்தியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் எவ்விதமான இருளும் இல்லை, ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை உன் கண்கள் காண வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்வை பரிசுத்தமாக்கு. சீயோனிலே நீ வாசம் பண்ண வேண்டுமானால், இந்த ஓட்டம் இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க முடியாதுங்க. நிச்சயமாக ஒரு நாள் நம்ம ஓட்ட முடியும். இந்த ஓட்டம் முடிந்த பின்பதாக உன் நித்தியத்தை நீ எங்கே கழிக்க போகிறாய்? இந்த உலகத்தில் இன்பம், இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள், உலகத்தில் பொய் சொல்லலாம், உலகத்தில் ஃப்ராடு பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் நடத்திடலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது நீ நியாயாசனத்தின் முன்பதாக நிற்கும் பொழுது சீயோனுக்கு செல்லுவாயா? நீ எங்கே செல்லுவாய்? சீயோனுக்கு செல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். விதவுட் ஹோலினஸ் யூ cannot see or reach God. நீ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பாயா? இந்த வார்த்தையை கேட்க கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திற்காக செலவு செய்வதற்காக பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நல்லதான், எல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை பின்பற்றி ஓடுவாயானால், அவரை முன்வைத்து ஓடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மகிமை பொருந்தியவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை காண்பதற்கு உம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற ஜெப ஆவியை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் என் இயேசுவுக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. ராஜாவை காணட்டும், நேருக்கு நேராய் முகமுகமாய். அன்று மோசே சந்தித்தது போல கேட்கிற ஒவ்வொருவரும் என் இயேசுவை சந்திப்பதற்கு முயற்சி எடுக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.